பிரைஸ் த லார்ட். கடந்த சில நாட்களாக பரிசுத்த ஆவியானவரை தியானித்து வரும் இந்த நாளிலே இன்றைய தினத்தின் தியானமாக கடவுள் கடிந்து கொள்பவரா? ஏன் கடிந்து கொள்கிறார்? எதற்காக கடிந்து கொள்கிறார்? அதன் முடிவு என்னவாயிருக்கும் என்பதாய் நாம் தியானிக்கப் போகின்றோம். இன்றைய நாளில் இந்த இறை வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கின்ற யாராயிருந்தாலும் என்னுடைய துன்பம் இனி எழுவதற்கு வழியே இல்லை, இந்த துன்பத்தில் மடிந்து போயிருக்கின்றேனே என சோர்ந்து போயிருக்கின்றீர்களா? உங்களுக்கான ஆண்டவருடைய வார்த்தை இதோ. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தை பார்த்தோமானால், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்பதாய் கூறப்பட்டிருக்கின்றது. கடவுள் தாம் நேசிக்கும் மகனை கண்டித்து திருத்துகின்றார். தாம் நேசிக்கும் குழந்தைகள் ஒருபோதும் பாவத்தில் வீழ்ந்து தண்டனைக்கு ஆளாகக்கூடாது என்பதில் மிக கவனமாயிருக்கின்றார். தன்னுடைய நியமங்களை அவர்களுக்கு கற்பித்து அவர்கள் பாவத்தில் விழாதபடிக்கு கர்த்தரை தேடி அவரை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நியமங்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தண்டனையை அவர் கொடுக்கின்றார் என்பதாய் நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். வெளிப்பாடுகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தை பார்ப்போமானால், நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கின்றேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு என்பதாய் கூறப்படுகின்றது. கடவுள் சிட்சிக்கும் பொழுது மிக ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்ப வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது என்பதாய் இந்த இறை வார்த்தை நமக்கு கூறுகின்றது. நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் இறைவார்த்தையில், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்பதாய் கூறப்படுகின்றது. இந்த வார்த்தையில் கடவுள் தாம் கண்டித்து திருத்தி தன்னுடைய ஆவியை ஊற்றுபவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள். யாரெல்லாம் கடிந்து கொள்ளுதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அந்த கடிந்து கொண்டுதலை ஏற்று தன்னுடைய வாழ்க்கையை திருத்தி அமைக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கின்றார், தன்னுடைய வார்த்தையை கொடுக்கின்றார். எல்லா ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு நிறைவாக பெறப்படுகிறது. அவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படுகிறது. இந்த வேளையில் கூட யாரெல்லாம் இந்த துன்பம் இனிமேல் எழுவதற்கு வழியே இல்லை என இருக்கின்றார்களோ, அவர்கள் எல்லோரும் ஆண்டவருடைய வல்லமையின் ஆவியை பெற்று எல்லா துக்கத்திலிருந்து விடுதலை பெற்று சந்தோஷமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார்களாக. ஆமீன். ஹல்லேலூயா.